ஹே ஹாய் காய்ஸ், இனி நம்ம சேனல்ல ட்விங்க்லிங் வாட்டர் மெலன்ங்கிற ஒரு அழகான ஸ்கூல் லவ் ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஒரு எபிசோடும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ரெண்டு பேரை கட்டுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோயும், இவன் பேர் வந்து ஜோ. இவனும் ஜோவும் ஒரு கேஃபேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மெனுவை பார்த்துக்கிட்டு. அங்க ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க ரெண்டு பேரும் பதிலே சொல்லாம திருன்னு முழிக்க, அங்கேயே மேனேஜர் வந்து உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்கணும் சொல்லுங்கன்னு கேட்க திரும்பவும் திருன்னு முழிக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு வந்து கொரியன் தெரியாதுன்னு சரி இங்கிலீஷ்ல பேச அதுக்கும் ரெண்டு பேரும் பதில் சொல்லவே இல்லை. அவருக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு என்னமா ஜாப்பனீஸ்ல அவங்கள்ட்ட என்ன வேணும் கேளு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அதுக்கும் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு பதிலே சொல்லவே இல்லை. என்னடா இது எனக்கு வந்த சோதனை மேனேஜர் பார்க்க. அதே நேரம் ரெண்டு பேரும் வந்து சைன் லாங்குவேஜ்ல பேசிக்கிறாங்க. அப்பதான் அவருக்கே புரியுது ரெண்டு பேருக்கும் வந்து பேச்சு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும் பேப்பரை கொடுத்து இதுல உங்க மெனு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோ யூன் எனக்கு ஒரு கேப்பச்சினோ இவனுக்கு வந்து கேப்பச்சினோ வித் ஐஸ்கிரீம்னு சொல்ல அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது பேச தெரியாதுன்னு நினைச்சா இவன் டக்குன்னு பதில் சொல்றான்னு யோசிச்சுட்டு இருக்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்கி கேப்பச்சினோலாம் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வெளியே போகும்போது நம்ம ஹீரோயும் அவன் அண்ணன் ஜோவை பார்த்து காதில் ஹெட்ஃபோனை போட்டு விடுறான். அப்போ அவன் அப்படியே சைக்கிள்லேயே சொல்கிறான், எனக்கு தான் காதை கேட்காது, எதுக்கு இதை போட்டு விட்றான்னு கேட்க, இல்லை நீ பைக்கில் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி யாராச்சும் காரில் வந்து ஹார்ன் அடிச்சா நீ அதை போட்டிருக்கிறத பார்த்துட்டு உனக்கு வந்து காதில் விழுகாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நகர்ந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் போட்டு விட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது நீ போட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே ரொம்ப ஹாப்பியாக சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரம் அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே சின்ன வயசுல காட்டுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் இதே மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க. அங்க ஆப்போசிட்ல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா அப்பாவுக்கும் வந்து காதும் கேட்காது, வாய் பேச முடியாது போல. ஸோ அவங்க ஃபேமிலியில நம்ம ஹீரோ யூன் மட்டும்தான் வாய் பேச முடியும், காது கேட்கும். ஸோ அதனாலேயே வந்து அவங்க ஃபேமிலியில் அவன் ரொம்ப பொறுப்பாக இருக்கான். ஸோ அவங்க வந்து மற்றவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்க பிஸ்னஸில் ரொம்ப சப்போர்ட்டாக இவன் மட்டும்தான் இருக்கான். இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ மெச்சூராக வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு உறுதுணையாக அவன் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அன்னைக்கு நாள் போகுது. நைட் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வருது நம்ம ஹீரோ யூனுக்கு. ரொம்ப குட்டியாக இருக்கானா, இந்த விஷயம் வெளியே பார்த்தா ஸ்னோஃபால் சீசன் போல. ஸோ அதை பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது திடீர்னு பின்னாடியே அம்மா வராங்க. அவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு வெளியே போய் ரொம்பவே ஹாப்பியாக அந்த ஸ்னோ பொம்மைலாம் இருக்கும்ல அதெல்லாம் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சடனாக வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான், அவனோட அண்ணன் வந்து ஒரு இடத்துல தனியாக விளையாண்டு இருக்கும்போது மேலே ஏதோ சவுண்டு கேட்குது. அங்கே மேலே உள்ள கயிறு ஒன்று அவிழ்ந்து அங்கேயும் ஒரு கம்பி விழுக போகுது அவனோட அண்ணன் மேலே. இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. வேகமாக அவன் அண்ணனை கூப்பிட்டுட்டே போகிறான். அவன் அண்ணனுக்கு காது கேட்காதனால அவன் அண்ணன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கான். அங்கே அம்மா அப்பாவை கூப்பிட்டா அவங்களுக்கும் காது கேட்காதனால இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓடி போயிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி அவனுக்கும் கால் அடிபட்டுருது. கீழே படுத்துறான், அவனாடி நகர கூட முடியல. என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல அந்த கம்பி விழுகிற மாதிரி இருக்கு. டக்குன்னு அவங்க கிட்ட வந்து அந்த லேசர் லைட் இருக்கும்ல, அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறதுக்கு அதான் யூஸ் பண்ணுவான். டக்குன்னு அதை எடுத்து அந்த ஸ்னோ பொம்மை கிட்ட அடிக்க அவங்க அப்பா பார்த்துட்டாரு. மேலேன்னு கம்பி ஜோ மேல விழுக போறதை பார்த்துட்டு வேகமா போய் டக்குன்னு அவனை பிடிச்சி அங்கேன்னு காப்பாத்திடுறாரு. அப்பா அதுக்கப்புறம் தான் நமக்கே நிம்மதியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ யூன் அவங்க அப்பா பார்த்து கேட்குறான், சரிப்பா நானும் ஜோவும் வந்து ஒரு பெரிய டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டோம். அந்த டைம்ல நீங்க வந்து என்ன காப்பாத்துவீங்களா இல்ல வந்து ஜோவை காப்பாத்துவீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே திரு முடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. மறுநாள் பார்த்தா ஏதோ ஒரு இஷ்யூனால அங்க அவங்களோட ஹோட்டலை வந்து விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வெக்கேட் பண்ணி போறாங்க. ஸோ அங்க போயிட்டு அங்க ஜோவும் யூனும் வந்து நம்ம வீடு எங்க இருக்குன்னு கேட்க அப்படியே மேல அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேல கை காமிச்சிட்டு அப்படியே கீழே கை காமிக்கிறாரு. பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல தான் அவங்க வீடு இருக்கு. ரெண்டு பேரும் சோகமாயிடுறாங்க. அதே நேரம் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட வந்துட்டு அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லும்போது அங்க உள்ள திங்ஸை பார்த்தா அதுல நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கான். எல்லா டெஸ்ட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு அந்த அம்மா அவங்க பையனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆக இங்க இவங்க புது வீட்டுக்கு வந்து அவங்களோட எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த வீட்டையே ரெடி பண்றாங்க. இப்ப யாராச்சும் பெல் அடிச்சா கூட அவங்களுக்கு காதுல கேட்காதுல்ல. ஸோ வந்து பெல் அடிச்சா லைட் எரியிற மாதிரி செட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு வீட்டுல யாரோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா இருக்காங்களே அவங்களோட பையன். அவனும் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் போல. நம்ம யூனும் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸோ அவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு அவன் சொல்றான், எங்க அம்மா வந்து யூன் கூட வந்து ஃப்ரெண்டா இருக்க சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து வெளியே போயிட்டு அங்க பக்கத்துல உள்ளதெல்லாம் நான் சுத்தி காமிக்கவா அப்படின்னு கேட்க சரின்னு சொல்லிட்டு அவன் கூட அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் அவங்க கூட சைக்கிள்ல கிளம்பிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பசங்க எல்லாருமே சடனா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. பார்த்தா அங்க வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டோர் ஒன்று இருக்கு. அங்க சொல்றான், உள்ள வந்து ஒரு தாத்தா இருக்கான், அவன் கிட்ட மட்டும் போயிடாத, அவன் குழந்தைங்க எல்லாத்தையும் கடிச்சு திம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட பயமுறுத்த
அதே நேரம் அந்த கிராண்ட்பா வெளியே வராரு. அவரை பார்த்து இவனும் லைட்டா பயப்படுறான். அங்கேயும் எல்லா பசங்களும் ஓடிடுறாங்க. இவனும் ஓடிடுறான். அதுக்கப்புறம் எல்லாம் போய் கேம் சென்டர்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இவனோட அப்பா ஃபோன் அடிச்சு வீடியோ கால்ல வந்து, "நீ சீக்கிரம் வா, நாங்க 2 பேரும் வெளியே போறோம். உன் அண்ணனை நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு போக, அவனும் வேற வழியே இல்லாம அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் கிளாஸ்ல காமிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, கண்டிப்பா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இவனும் வந்து சரின்னு கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் இருப்பானே, அவன் வந்து, "நாளைக்கு நான் சொல்றத நீ பண்ற. நாளைக்கு உன்னோட ஆன்சர் ஷீட்ல என்னோட பேரை எழுது. என் ஆன்சர் ஷீட்ல நான் உன் பேரை எழுதுவேன். ஸோ அப்பதான் நான் பாஸ் ஆக முடியும். இத நீ கேட்கலன்னா உங்க அம்மா அப்பாவை என் அம்மாட்ட சொல்லி நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். உங்க எல்லாரையும் நான் வந்து நடுத்தெருவுல நிக்க வச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த, நம்ம இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அப்படியே பயந்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறான். மறுநாள் எக்ஸாம்ல இவன் எல்லா ஆன்சரையும் எழுதிட்டு, அந்த வீட்டுக்கார அம்மாவோட பையன் இருக்கானே, அவங்க பேர் எழுதுவான்னு பார்த்தா, இவன் தைரியமா இவன் பேரையும் எழுதிடுறான். இது தெரிஞ்ச அந்த பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு நம்ம ஹீரோ இவனை அடி அடின்னு அடிச்சு பக்கெட் ஃபுல்லா தண்ணி அவன் மேல அள்ளி ஊத்திட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறானோ. இவனும் அழுதுகிட்டே போயிட்டு இருக்கும்போது சடனா வந்து ரோட்ல ஒரு பாட்டு சவுண்ட் கேக்குது. அந்த சாங்கை கேட்டுட்டு அவனுக்கு இன்னும் அழுகே வருது. பார்த்தா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டோர் இருக்கும்ல, ஸோ அங்கேருந்து தான் அந்த சவுண்ட் வருது. ஸோ அது வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது சடனா அங்க உள்ளேன்னு கிராண்ட்பா வந்து ஒரு துண்டை கொடுத்து, "நீ ரொம்ப ஈரமா இருக்க, துவட்டிட்டு போ, இல்லைன்னா உனக்கு ஜுரம் வந்துடும்னு" சொல்ல, அவனும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் அவனை உள்ள கூப்பிட்டு அவனுக்கு வந்து ஒரு காஃபி கொடுக்குறாரு. ஸோ அதை குடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு, "அந்த பசங்க தானே உன்னை இந்த மாதிரி பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீ பயப்படாம தைரியமா அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணு. இல்லைன்னா டெய்லி அவங்க உன்னை டீஸ் பண்ணுவாங்கன்னு" சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாரு. போகும்போது டக்குன்னு நம்ம யூன் அவரை கூப்பிட்டு, "உனக்கு நான் வந்து கிட்டார் ப்ளே பண்ண சொல்லி தருவா" அப்படின்னு கேட்க, அவனும் உடனே சரிங்கண்ணா. ஸோ அவன் கையில ஏதோ ஒரு புக்கு ஒன்று கொடுத்து விட்டு அனுப்பி வைக்கிறாரு. நைட்டு போய் அந்த கிட்டார் எப்படி ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துக்கிட்டு இருக்கான். ஸோ மறுநாள் வந்து அவன் ஸ்கூலை முடிச்சுட்டு அவர்கிட்ட வந்து கிட்டார் ப்ளே பண்ண கத்துக்கிறான். அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ வாழ்க்கையை வச்சு அந்த கிட்டாரையும் வச்சு எப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், நீ எப்படி உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கியோ, ஸோ நீ எப்படி சைன் லாங்குவேஜ்ல அவங்க கிட்ட பேசுறியோ அதே மாதிரி கிட்டாருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை நீ முதல்ல கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபியூ பேசிக் ஸ்டெப்லாம் கத்து கொடுக்குறாரு. அவன் அது எல்லாத்தையும் நிறைய கத்துக்கிட்டு மறுநாள் ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டோட எங்க போறான்னு பார்த்தா, நேரா வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் அம்மா வீடு இருக்குல்ல, அங்க போய் பெல் அடிச்சு அவங்கள கூப்பிட்டு, "நான் இன்னைக்கு தான் வந்து வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிறவங்க ரூல்ஸ்லாம் படிச்சேன். நீங்க அவ்வளோ சீக்கிரத்துல அவங்கள வந்து துரத்தி விட முடியாது. அக்ரிமெண்ட்ல எத்தனை மாசம் எழுதிருக்கீங்களோ அத்தனை மாசம் நாங்க இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அந்த அம்மாவும், "இது ஏன்பா என்கிட்ட சொல்றேன்னு" கேட்க, பின்னாடி அவங்க பையன் நிக்கிறான். அவங்கள பார்த்து, "சும்மா தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கத்துக்கிறதுக்காக நம்ம கிராண்ட்பா ஸ்டோருக்கு போறான். அங்க போய் ராவும் பகலுமா டெய்லி கத்துக்கிறான். நைட்டு வீட்டுல போய் கூட ரெஸ்ட் எடுக்காம அந்த கிட்டாரை பத்தி ரொம்பவே கத்துக்கிறான். ஸோ ஒரு நாள் வந்து அவர்கிட்ட அவன் ப்ளே பண்ணி காமிக்கும் போது அவருக்கே ரொம்ப ஆர்வமாயிடுது. டக்குன்னு நம்ம யூன் கிராண்ட்பாவை பார்த்து, "நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்க மாட்டீங்களா" அப்படின்னு கேட்க, அவர் உடனே, "நீ நல்லா வாசிக்கும் போது நான் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு ஒரு ஐபாட் மாதிரி இந்த மியூசிக்லாம் கேட்போம்ல, ஸோ அதை வந்து டேப் ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ அதை அவன் கிட்ட கொடுத்து, "இதுல ஒரு மியூசிக் டோன் இருக்கு. ஸோ இது வந்து ஃபினிஷ் பண்ணாம இருக்கு. அன்பினிஷ்டா இருக்க இந்த சாங்கை நீ தான் ஃபினிஷ் பண்ணணும். அது என்ன டோன்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி கொடு. நான் அதை செக் பண்ணிட்டு அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கிட்டாரை நான் உனக்கு கிஃப்டா தரேன்னு" சொல்லிட்டு ஒரு கிட்டாரை காமிப்பாரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்துட்டு, "கண்டிப்பா எனக்கு தருவீங்களா" அப்படின்னு கேட்க, "ஆமா. ஆனா நீ ப்ளே பண்ற அந்த சாங் வந்து சூப்பரா இருக்கணும். அப்பதான் நான் உனக்கு தருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போடுறாரு. அவனும் ரொம்ப ஆர்வமா, "நான் கண்டிப்பா முடிச்சுட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கேயும் கிளம்புறான். வீட்டுக்கு போகும்போது வாசல்ல பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவோட பையன் வந்து டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து வாசல்ல நிக்க வச்சிருக்காங்க. அப்ப வெளியே குழுவுதுன்னு நம்ம யூன் தான் அவனுக்கு வந்து ஒரு கோட் மாதிரி கொடுக்குறான். "நீ போட்டு வாசலே நில்லுன்னு" சொல்ல, இவன் இன்னும் கடுப்பாயிடுறான். அப்புறம் யூன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு எப்போதும் போல அவனோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்றப்ப அவனோட அப்பா வந்து, "நானும் அம்மாவும் கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போறோம். உன் அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. ஸோ நீ தான் பார்த்துக்கணும். கவனமா இருன்னு" சொல்லிட்டு போறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு யாருமே வீட்ல இல்லன்னு, ஸோ அந்த சாங் என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா கேட்டுட்டு இருக்கான். அதே நேரம் வெளிய யாரோ கதவு தட்டுற மாரி இருக்கு. பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவோட பையன் இருக்கானா, அவன் வேகமா கடுப்புல வந்து, "எனக்கா நீ கோட்டு குடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டு போற? இருடா உன்ன வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு கதவ தட்டு தட்டுன்னு தட்ட, இவன் காதுல ஹெட்ஃபோன் போட்டிருக்கனால அவனுக்கு சரியா கேட்கல. ஸோ இவன் வந்து என்ன பண்றான், "நீ என்ன வேணும்னே அவாய்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு கோவமா, அவங்க வீடு அண்டர் கிரவுண்ட்ல தானே இருக்கு. ஸோ கிச்சன் சைடு போனா ஒரு சின்ன விண்டோ மாரி இருக்கு. அத ஓப்பன் பண்ணி அந்த கோட் ஒண்ணு குடுத்தானே, அந்த கோட்ட உள்ள தூக்கி போட்டுறான். அதே நேரம் ரோட்ல போற எவனோ ஒருத்தன் சிகரெட்ட தூக்கி வீசும்போது, கரெக்ட்டா அந்த வீட்டுக்கார அம்மாவோட பையன் மேல விழுந்துடுது. அந்த பொடியன் கடுப்புல சிகரெட்ட தூக்கி உதைக்க, அது கரெக்ட்டா அவங்க வீட்டுக்குள்ள விழுந்துடுது. அங்க பக்கத்திலேயே கர்டன் வேற இருக்கு. அது போய் அந்த சிகரெட்ல உரசுனுச்சுன்னா கண்டிப்பா ஃபயர் ஆயிடும். ஸோ அதே சீன் இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம யூன் அந்த மியூசிக்க ஃபுல்லா கேட்டுட்டு அதோட டோன கண்டுபிடிச்சு, அந்த சாங்கையே ஃபினிஷ் பண்ணி நம்ம கிராண்ட்பாட்ட காட்டணும்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறான்.
அங்க கிராண்ட்பா ஸ்டோர்ல போய் பார்த்தா இருட்டா இருக்கு. லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இவனும் ஃபோன் அடிச்சு பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவனும் சரின்னு கிளம்பிடுறான். அதே நேரம் கிராண்ட்பா ஸ்டோர் உள்ள காட்டுறாங்க. பார்த்தா மாத்திரை எல்லாம் சிதறி கிடக்கு. நம்ம கிராண்ட்பா வந்து இப்படி கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே நேரம் இந்த பக்கம் காட்டுறாங்க. இவனோட வீடு ஃபுல்லா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து உள்ள உடச்சிட்டு போய் பார்த்தா நம்மளோட இவனோட அண்ணன் மட்டும் இருக்காங்க. அவனை எப்படியோ காப்பாத்தி ஃபயர் சர்வீஸ் மேன் வந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதே நேரம் அவங்க அம்மா அப்பாவும் வேற அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி 2 பேரும் கதறாங்க. அவங்கள எல்லாம் புடிச்சு வச்சிட்டு இருக்க. உள்ள என்னோட இன்னொரு பையன் இருக்கான். அவன் எங்கன்னு கேட்க அங்க ஃபயர் சர்வீஸ் மேன் எல்லாம் உள்ள யாருமே இல்ல. இந்த ஒரு பையன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்ல அவருக்கு மண்டையை பிச்சுக்குது. என் பையனை காப்பாத்த நான் தான் போகணும்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்குள்ள அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க வீட்டுக்குள்ள உள்ள போறாரு. ஏன்டா யூன் அங்கதான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு. அதே நேரம் பார்த்தா வெளியே நம்ம யூன் அப்படியே பொறுமையா வீட்டுக்கு வரான். அங்க அப்படியே வந்து எல்லாம் கூட்டம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள பூந்துக்கிட்டு போனா அவன் வீடே எரிஞ்சு கிடக்குது. வெளியில அவங்க அம்மா கதறாங்க. இவனு வரத பார்த்துட்டு அவனை அடின்னு அடிச்சு அவங்க கோவத்திலயும் அழுகுறாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீ எங்க போன? ஏன் உன் அண்ணனை தனியா விட்டுட்டு போன? வீடு பாரு எரிஞ்சிட்டு உன்னை தேடி அப்பா உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம யூன் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். அப்படியே அவன் பழசு யோசிச்சு பாக்குறான். அவங்க அப்பாட்ட கேட்டிருந்தானே, நீங்க என்ன காப்பாத்துவீங்களா இல்ல உங்க பெரிய பையனை காப்பாத்துவீங்களான்னு கேட்க, அப்ப அதுக்கு அவனுக்கு அங்க பதில் சொல்லியிருக்காரு. நான் வந்து எவ்வளவு டேஞ்சர்ல இருந்தாலும் முதல்ல உன்னதான் காப்பாத்துவேன். ஏன்னா நீ எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நாங்க எல்லாருமே வந்து வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம இருக்கோம். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ வந்து எங்க ஃபேமிலிக்கு கிடைச்ச ஒரு ஏஞ்சல் மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் உன்னை காப்பாத்துவேன். நீ போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து எங்களே காப்பாத்துவ. சோ எந்த இடத்துலயும் நான் வந்து உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ தான் முதல்ல எனக்கு அப்படின்னு சொல்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு இங்க அவன் கதறி கதறி அழுகுறான். அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியாது. இப்ப எப்படி அவங்க அப்பாவுக்கு காதம் கேட்காது, எப்படி அவரை வெளியே கூப்பிடுறதுன்னு ஒண்ணுமே புரியாம அவன் கதறி கதறி அழுகுறான். அதே நேரம் ஃபயர் சர்வீஸ் மேன் வந்து உள்ளேன்னு போய் அவங்க அப்பாவை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. சோ அவனை கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல போக, அதே நேரம் இங்க அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க பையன் பக்கத்துல நின்று அப்படியே யூரின் போறான். அது அவங்க அம்மா பாத்துடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கே புரியுது இது எல்லாத்துக்கும் நம்ம பையன் தான் காரணம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது எதுவுமே வெளியே சொல்லாம மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க. உங்களை நம்பி நான் வீட்டுக்குள்ள விட்டேன். என் வீட்டையே நீங்க எரிச்சிட்டீங்க. உங்களுக்கு காசெல்லாம் நான் திரும்ப தரமாட்டேன். உங்க அட்வான்ஸ்லாம் நான் திரும்ப தர முடியாது. மரியாதையா வீட்டை காலி பண்ணிட்டு உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி பேச அவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. சோ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம ஈவனோட அப்பா நீ எதுவும் மறந்து வச்சிட்டியா, எதுவும் வேணா எடுத்துட்டு வான்னு சொல்ல அங்க வாசல்ல அவனோட கிட்டாரை பார்க்க டக்குன்னு ஞாபகம் வந்து என் ஃப்ரெண்டை நான் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வேகமா ஓடுறான். ஸோ வேகமா போய் நம்ம கிராண்ட்பாவை தான் பார்க்க போறான். அவரோட ஸ்டோர் கிட்ட நான் போனா அந்த இறந்து போயிட்டானா ஒரு சிம்பிள் மாதிரி வச்சிருப்பாங்க போல. ஸோ அது தொங்குது. அதை பார்த்தோன்னே புரிஞ்சுட்டான் கிராண்ட்பா வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாசல் நின்று கதறி கதறி தேம்பி தேம்பி அழுகுறான். அவனுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. ஸோ அதே நேரம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி பொண்ணும் ஒரு அம்மாவும் வந்து உள்ள போறாங்க. ஸோ அதே நேரம் இவன் அழுகிறத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. ஸோ அப்ப நம்ம ஹீரோ யூன் வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஸோ அப்படியே அங்கேயே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம கிராண்ட்பாவோட ஸ்டோரி இடிஞ்சு ஸோ அங்க ஒரு வீடே வந்துருது. 6 வருஷம் கழிச்சு ஒரு லேடியும் ஒரு பொண்ணும் அந்த வீட்டுக்கு வெக்கேட் ஆகி வராங்க. ஸோ அந்த லேடி அந்த பொண்ணை பார்த்து நம்ம இனிமே இங்கதான் இருக்க போறோம். உன்னோட செலோ பிளே பண்றதுல நீ வந்து ஆர்வமா இரு, ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை எந்த பதிலுமே சொல்லாம போறா. அதே சரி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இவனும் ரொம்ப வளர்ந்துட்டான். பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். அவனோட அண்ணன் கூட சண்டை போட்டு இருக்கான். பார்த்தா இது ஒரு அத்லெட் மாதிரி. இது ஒரு கேம் மாதிரி தான். ஸோ பாக்ஸிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ணன் அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக அவன் தம்பி கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதோட அந்த பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் கேஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட அண்ணன் ஜோ வந்து போன்ல ரொம்பவே வந்து நிறைய பொண்ணுங்கள்ட்ட சேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா வந்து அவன் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து இவன் பார்த்துட்டு இப்பெல்லாம் இருக்காது, அப்பா அம்மா நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ வந்து நீ வந்து அத்லெட்டை கண்டிப்பா ஜெயிக்கணும். ஸோ அதுல பிராக்டிஸ்ல ஃபோக்கஸ் ஆயிருன்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ்லயே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, கோட் ரெட்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்புறாங்க. என்னன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா அங்க அம்மா வாசல்ல நிக்கிறாங்க. பாரு உங்க அப்பா வந்து பார்ட்னர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மட்டையாயிடுவாரு அப்படின்னு சொல்ல அவளும் சொன்ன மாதிரியே மட்டையாக 2 பசங்களும் கூட்டிட்டு போயிட்டு மேல பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அப்ப அண்ணன் போயிடுறாரு. நம்ம யூன் போகும்போது டக்குன்னு அவங்க அப்பா எந்திரிச்சு யூன் கையை பிடிக்க அவனும் என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் சொல்றாரு,
அங்க கீழ எல்லா பார்ட்னர்ஸும் வந்து என்ன யாருமே வந்து இளக்காரமா பார்க்கல. எல்லாருமே என்ன தல நிமிர்ந்து பார்க்குறாங்க. என்ன ஒரு ஆளா மதிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேரும் மட்டும் தான். நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆக போற. என்னோட என்னோட பெரிய பையனும் வந்து அத்லெட்ல பெரிய சாம்பியன் ஆக போறான். இதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ நீங்க தான் எங்களுக்கு கிடைச்ச சொத்து. எங்களுக்கு காது கேட்கல, வாய் பேச முடியலன்னு சொல்லிட்டு யாருமே எங்கள இளக்காரமா பார்க்கல. ஏன்டா நாங்க வந்து தங்கமா 2 புள்ளைய பெத்து வளர்த்துருக்கோம். ஸோ அத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ நல்லா நீ படிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இத நினைச்சு நம்ம இவனும் ரொம்பவே ஃபீல் பண்றான். ஸோ அவனும் அப்படியே வெளிய போயிட்டுருக்கான். நைட் ஸ்டடி பண்றதுக்காக ஒரு ரூம் இருக்கு. ஸோ அங்க போயிட்டுருக்கும்போது, அங்க ஃபுல்லா நோட்ஸ்ல வந்து நம்ம வந்து அவங்க அப்பாவோட பெருமைய காப்பாத்தணும், நம்ம ஃபேமிலிக்காக உழைக்கணும் அப்படிங்கிற மாரி எழுதிட்டு இருக்கும்போது, சடனா அவருக்கு ஒரு ஸ்பார்க் வருது. டக்குனு அங்க பென் வச்சிருக்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, ஸோ அது உள்ளேன்னு இந்த கிட்டார் ப்ளே பண்ற ஒரு டூல் மாரி ஒண்ணு இருக்கு. அத எடுத்துட்டு எங்கேயோ வெளிய போறான். டக்குனு அவன் மாஸ்க் போடுறான். ஹூடி மேல உள்ள கேப் எல்லாம் போட்டுட்டு, யாருக்குமே தெரியாம ஒரு மாஸ்க்டு மேன் மாரி ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நின்னுட்டு, அங்க கிட்டார் எல்லாமே ப்ளே பண்ணதுக்கு ரெடியா வச்சு, டக்குனு அந்த மெயின் ரோட்ல வந்து கிட்டார ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றான். ரொம்பவே பயங்கரமா ப்ளே பண்றான். இவனுக்குள்ள இவ்ளோ எனர்ஜியா அப்படிங்கிற மாரி இருக்கு. அத பார்த்து அங்க உள்ள மக்கள் எல்லாருமே வந்து சியர் பண்றாங்க. அவங்க எல்லாருமே சியரிங் பண்ண அவனுக்கு ரொம்ப வந்து ஒரு மாரி ஆர்வமாகுது. ஸோ அதே சந்தோஷத்தோட ப்ளே பண்ணி முடிக்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. பகல்ல அவங்க அப்பா, அம்மாக்காக அவனோட படிப்ப பார்த்துக்கிட்டு, யாருக்கோ தெரியாம நைட்ல வந்து அவனுக்கு பிடிச்ச பேஷனான அந்த கிட்டார ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாட்டா. பை பாய்.